எல்லாமே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கிங் வித்தவுட் ஹார்ட் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் உங்களை கடத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டை பார்த்ததுமே உங்களுக்கு அல்ல பயமாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களோ அங்கே அப்படியே லொக்கேஷனை யார் ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, பாஸ் அந்த கார் இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது, உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொன்ன வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே உங்களை தனியாக அவங்க அப்பாவை தனியாக பிடிச்சி இழுத்துட்டு போய் உள்ளே தள்ளுறாங்க ஒரு ரூமில். அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது என்ன தனியாக ரூமில் கூடுறாங்க, எதுவும் பண்ணிடுவாங்களோ பயமாக இருக்கே, கடவுளை யாராவது காப்பாற்றுங்க, ஹெல்ப் அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. ஏன் பேபி இப்படி கத்தி உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சவுண்டு. டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க ஒருத்தன் அப்படியே அஜானுபாக அவங்க முன்னாடி நிற்கிறான். வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பா கடன் வாங்கின அதே எரிக் தான். நீ அப்படின்னு பார்க்குறீங்க. நானே தான். அப்புறம் ஏன் கடத்திட்டு வந்தேன்னு தெரிஞ்சுக்க வேணாமா நீ அப்படின்னு கிட்ட வரான். அவனை பார்த்து பயந்து அப்படியே நீங்கள் போய் செவுத்தில் பள்ளி மாதிரி வெட்டியிருக்க. என்னை பார்த்து பயப்படாத பேபி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குண்ணா அப்படின்னு கிட்ட வரான். சி அப்படின்னு நகரிங்க. எது ஜியா? பயப்படாத, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை தொட்டவே மாட்டேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன்னை விட்டவே மாட்டேன் அப்படிங்கிறான். ஏதா கல்யாணமா அப்படின்னு பயந்து போய், என்ன பேசுகிறீங்க, ப்ளீஸ் இல்லை விட்டுருங்க அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பா நான் நம்பி அவ்வளோ பணம் கொடுத்துருக்கேண்ணா, எதுக்காக இருக்கும்? எல்லாம் உனக்காக தான். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். நான் நினச்சிருந்தா உன்னை யூஸ் பண்ணிட்டேன், தூக்கி போட்டு போயிட்டேக்கா. பட் அதெல்லாம் நான் நினைக்கல. எனக்கு நீ வேணும், என் ஒய்ஃபா என் கூடவே இருக்கணும். உனக்கு எப்படி வசதி அப்படின்னு கேட்டு வரான். ப்ளீஸ் வேணாம் விட்டுருங்க. விட்டுறதுக்காக கடத்தினேன். இங்கே பார், எனக்கு நீ வேணும். ஊருக்கு அனுப்புனீங்களே உன் தங்கச்சி, அவள் சேஃபாக ஊருக்கு போய் சேர வேணாமா? ப்ளீஸ் வேணாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்போனா நான் சொல்கிறதுக்கு நீ ஒத்துக்கோ. என்ன பண்ணணும்? இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. உங்கள் கடனையும் கேட்க மாட்டேன், உன் அப்பனையும் தங்கச்சியும் கூட ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு தேவை நீ மட்டும்தான். சரி ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரனால நகர்றீங்க. உங்கள் கைப்பட்ட அங்கே உள்ள கிளாஸ் அப்படியே கீழே விழுந்து உடையுது. அப்படின்னு நீங்கள் பயந்து போய் பார்க்க, ஓகே ரிலாக்ஸ், நீ தான் சம்மதம் சொல்லிட்டு ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு ரெடியாகு, நான் உன்னை கல்யாணிக்கிறேன். சியூ பேபி அப்படின்ட்டு நகர்றான். உங்களுக்கு அழுகியாக வருது. அப்படியே உட்காந்து அலறீங்க. உங்களால் முடியல. இப்போதைக்கு தங்கச்சி அப்பாவும் காப்பாற்ற வேறு வழி இல்லை. சரி, இதுக்கு நம்ம சம்மதிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அப்படியே எழுந்து ரெஸ்ட் ரூம் போகலான்னு நடக்க, உங்கள் காலில் வந்துட்டு நீங்கள் தள்ளிவிட்ட அந்த கிளாஸ் பீசஸ் இருக்குல்ல, அது காலில் அப்படி குத்தி அப்படின்ட்டு மனவலியோடு சேர்ந்து இப்போ கால் வலியோடு சேர்ந்துக்குது இல்லையா. நீங்கள் அப்படியே அதை பிடுங்கி போட்டுட்டு அப்படியே போய் வாஷ்ரூமில் வாஷ் பண்ணிட்டு வரீங்க. அழுகையாக வருது. அழுது ஃபேஸ்லாம் ரெட் ஆகிடுது. ஒரு வேளை கண்ணை தொடச்சிட்டு அப்படியே யோசிக்க, யார் இந்த நிலைமையில் நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு நினைக்கும் போதே உங்கள் மைண்டுக்கு வரது ஜிமின் தான். அவனை நினைக்கும் போதே உங்களுக்கு லைட்டாக நிம்மதி வருது. அதே சமயம் இல்லை, அவருக்கு இதெல்லாம் தெரியவா போகுது, என்னை வந்து அவர் காப்பாற்ற போகிறாரு, கடவுளே அவ்வளோதான், என் வாழ்க்கை இப்படியா முடியணும் அப்படின்னு சரின்னு அழுதுட்டு ஒரு வழியாக ரெடி ஆகிடுறீங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்க்க டப்புன்னு கதை தந்துட்டு அவன் உள்ளே வரான். அவனை பார்த்தது நீங்கள் மறுபடியும் பார்த்தார. ஹே வா அப்படின்னு கையை பிடிக்கிறான். விடு அப்படின்னு கையை எடுக்க பார்க்குறீங்க. அவனும் நீங்கள் உருவுறீங்கன்னு தெரிஞ்சதும் இன்னும் நல்லா அழுத்தி பிடிக்க, இப்போ வளையல் உடஞ்சி கையில் குத்தி அப்படியே பிளட் வருது. அதை கூட அவன் கண்டுக்காமல் அப்படியே அவங்கள இழுத்துட்டு போகிறான். உங்களுக்கும் ரண கொடூரமாக இருக்குது. அவனை பார்க்க ஆத்திரம் வேறு வருது. அப்படியே வேறு வழி இல்லாமல் கூட போகிறீங்க. கடைன்னு உங்களை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து நிப்பாட்டிட்டு அவனும் அந்த கல்யாண ஏற்பாடெலாம் எப்படி நடந்துட்டுருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, எங்கே என் அப்பாவையாச்சும் காட்டணுங்க, அட்லீஸ்ட் அவர் எப்படி இருக்கானாச்சும் நான் பார்க்கணும், இங்கே வந்ததுலேருந்து அவரை நான் இன்னும் பார்க்கல, அவர் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு ரூமை திறந்து உங்கள் அப்பா வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. உங்கள் அப்பாவை பார்த்ததும் நீங்கள் கடன்னு அப்படியே ஓடுறீங்க. கால் வேறு வலிக்கா அப்படின்னு நொண்டி தான் ஓடி போய் அப்பா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல, ஒரு மாதிரி இருக்காரு. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க என் அப்பாவை, இங்கே பாரு, என் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, ஒன்று அவ்வளோதான், உன்னையும் சரி உங்கள் கும்பலையும் விடவே மாட்டேன் அப்படிங்கிறீங்க நீங்கள். ஏய், நீ மட்டும் இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, உங்கள் அப்பனே உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு அவன் மிரட்டுறான். நீங்கள் இல்லை அப்படின்ட்டு இருக்கா. உங்கள் அப்பா, என்ன நடக்குதுங்க, நீ என்னம்மா இப்படி இருக்க, இந்த பொறுக்கி நீ கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டியா, என்னம்மா அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் தலை குனிஞ்சு நிற்க, மாமனாரே என்ன அங்கே கேள்வி, என்ன கேளுங்க, பணம் வாங்கும் போது இனிச்சிச்சா, இப்போ என்ன நான் பொறுக்கியாக தெரியுறேனா அப்படின்ட்டு அவனும் உங்கள் அப்பாவை பார்க்குறான். இல்லை, இது நடக்கக்கூடாது, என் பொண்ணோட வாழ்க்கை அழிய நான் விட மாட்டேன்,
வேணாமா அப்படின்ட்டு இருக்காரு. யோ, ஏதோ உன் பொண்ணுக்காக தான் உன்னை உசுரோடே விட்டு வச்சுருக்கேன், ஓவராக பண்ண அவ்வளோதான் அப்படின்னு அவன் ஆளுங்கள்ட்ட கண்ணை காட்ட அவங்களாம் கன் வச்சு உங்கள் அப்பாவை பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்படியே உங்கள் அப்பா சைலண்ட் ஆகுறாரு. நீங்களும் அப்படி அப்பா ப்ளீஸ் பேசாமல் இருங்க, எது நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்றீங்க. அதோட புரிஞ்சுக்கிட்டா வாமா போகலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே தரன்னு எடுத்துகிட்டு போகிறான். போய் அப்படியே மனமடியிலோட நீங்களோ கண்ணீரும் கம்பளியுமா அப்படியே உட்காந்துருக்கீங்க. என் வாழ்க்கையாக முடிய போகுது, இப்படி ஆக போகுதுன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு கவலையாக உட்காந்துட்டு இருக்க உங்கள் அப்பா அதுக்கு மேலே வேணாமா ப்ளீஸ் வந்துரு அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. நீங்கள் தானே குனிஞ்சு அப்படியே நிமிரவே இல்லை, உங்கள் அப்பாவை பார்க்கவே இல்லை, அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. இந்த பக்கம் அவனும் ரொம்ப ஹாப்பியாக இந்தமாதிரி நீ ஏன் பொண்டாட்டி அப்படின்ட்டு தாலி கட்டி ரெடியாக்க. அப்போ வெளியில் பயங்கரமாக ஏதோ சவுண்ட் கேட்குது. அவனும் என்ன வெளியே ஏதோ சத்தம் கேட்குது போய் பார்க்கடா அப்படின்னு உங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு இருந்த ரவுடிங்கள்ட்ட சொல்ல அவனுங்களாம் அப்படியே வெளியே ஓடுறானுங்க என்ன சத்தம்னு பார்க்க. அவனுங்க திரும்பியே வரல. மீதி இருந்த ஆளுங்கக்கிட்டேயும் டேய் என்னடா மாதம் நின்றுக்கினே இருக்கீங்க, இன்னும் போனவனுங்க திரும்பி வரல, என்னன்னு போய் பாருங்கடா அப்படின்னு மீதி ஆளுங்களே அனுப்பிச்சி விட்றான். அவனுங்களும் போய் அப்படியே தொப்புன்னு எல்லாம் வந்து திரும்பி விழுறானுங்க. அம்மா அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஆள் ஜிமின்தா அப்படியே ஹீரோ மாதிரி உள்ள என்ட்ரி கொடுக்க உங்களுக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு ஜிமின் சார் அப்படிங்கிறீங்க. அப்படியே இவன்ட்டு கையை உருவிக்கவும் ட்ரை பண்ணுறீங்க. பட் அவனும் விடாமல் கையை அழுத்தி பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஜிமினை பார்த்து பாஸ் ஜிமின் பாஸ் நானே தான் ஜிமினே தான் அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் வந்து ஸ்டைலாக நிற்கிறான். அவன் கண்ணும் உங்களை அவன் பிடிச்சிருக்க கை மேலே தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு லீவ் ஹிம் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்த்தா பார்க்குறான். அவனுக்கு அவங்களோட மனசே இல்லை. அது நான் எதுக்கு சார் விடணும், நான்லாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ நீ அவளை விடலை, உயிரை விடுற மாதிரி இருக்கும், எப்படி வசதி அப்படின்னு ஜிமின் கேட்கவும் பாஸ் அப்படின்ட்டு அவன் கையை எடுத்துட்றான். அவன் கையை விட்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் ஜிமினை பார்த்து அப்படியே ஜிமின் அப்படின்னு அழுதுகிட்டே ஓடி வந்து அவனை அப்படியே ஹக் பண்ண அவனும் உங்களை இறுக்கி ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் அப்படியே ஒரு டைட் ஹக் கொடுக்குறீங்க. இதெல்லாம் கூட அந்த ஹோபியோ ஆஹா கண்கொள்ள காட்சி, அரிய வகை காட்சி, இதை இப்பயே எடுத்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 4-5 கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ அப்படியே அவளுக்கு சென்ட் பண்ணி வைப்போம், பார்த்துட்டு வயிறஞ்சி சாகட்டும், மச்சான் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கான்னு தெரிஞ்சா அந்த சனியனாச்சு நம்மளை விட்டு தொலையும் அப்படிங்கிற வரைக்கும் ஹோப்பியோ அதை ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே மச்சான் அப்படிங்க. இப்போ தான் உங்கள் அப்பாவை அவனுங்களாம் விட்டுறானுங்க. ஸோ உங்கள் அப்பாவும் அப்படியே வராரு. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுறீங்க. உங்கள் அப்பாவை ஹீரமா அப்படின்னு வந்து பிடிக்க ஜிமினோ உங்களை அப்படியே கையில் தூக்கி அப்படியே மெதுவாக உங்களை மடியில் வச்சுட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறான் ஹோபி. ஸோ மூஞ்சில் தெளிக்க மெதுவாக அப்படியே கண்ணை முழிச்சா உங்களுக்கு ஜிமின்னு அந்த டைம் ட்ராவல் பண்ணி போய் அப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி தெரியும். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அரசே அப்படிங்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து என்ன என் இளவரசிக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு கேட்குறான். இப்போது நல்லா கண்ணை கசிக்க இங்கே ஜேஹோப்புக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல, என்ன அது ரெண்டும் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது நல்லா கண்ணை கசிக்கும். அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் மறுபடியும் அவரை பார்க்குறீங்க. இப்போது நல்லா பாஸ் அப்படிங்கிறீங்க. அப்பாடா நான் கூட இந்த பிள்ளைக்கு அதிர்ச்சியில் பைத்தியம் முடிச்சிச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு ஜேஹோப் நினைக்கா. ஜிமினோ நானே தான், உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். எல்லாமே இருக்குது ஆனால் பயமாகவும் இருக்குது அப்படிங்கிறீங்க. அவனுக்கும் உங்களுக்கும் 2 பேருக்குமே வந்து எப்போ சுயநினைவு வந்துச்சோ அப்போவே வந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும். அவனுக்கு ஃபுல்லாகவே ஞாபகம் வந்திருக்கும். உங்களுக்கு தான் அப்பப்போ கொஞ்சமாக ஞாபகம் வந்திருக்கும். அதனால நீங்கள் ஜிமினை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அரசு ஞாபகம் வரும்போது பயம் வந்திருக்கும். இப்போயும் அப்படியே நடந்துக்குவானோ, நம்மளை கொன்றுவானோ அப்படிங்கிற பீதியில் தான் அவனை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்திருப்பீங்க. அவங்க கூட தனியாக இருக்கதே அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிமினா அப்படி இல்லை. ஜிமினை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் மிஸ் பண்ணிட்டோம், தப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த இவனை என்னென்னு புரிஞ்சுக்காமல் இருந்துட்டோம். இப்போ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கான். பட் நீங்கள் இன்னும் கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பயமாக இருக்க ஜிமினை பார்க்கும்போதே அவனை விட இவனை பார்த்தா பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஜிமினை விட்டு தள்ளி உட்காருறீங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இருக்கோ என்ன இவ்வளோ நேரம் அவள் ஏன் கூட இருந்திருக்கா, இப்போ இவளை நீ கொண்டு போய் யாருக்கு கட்டி வைக்க போகிற, ஏதோ ஒரு காப்பாற்றிட்டே இருக்கிறதுக்காக உன் பொண்ணோட லைஃப் சேஃப்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறான். இப்போ தான் அவருக்கும் அது புரியுது. என்ன இருந்தாலும் ஒருத்தன் கடத்திட்டு வந்துட்டானா தப்பாக தானே பேசுவாங்க. அதுவும் இவனே ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் ஏன் தப்பு தான், ஆள் தெரியாமல் கடன் வாங்கி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவரும் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி திரு முடிச்சுட்டுருக்க. இதெல்லாம் ஜிம்மின் காதில் வாங்கிட்டு அப்படியே திரும்பி அவனை தீயா ஒரு முறை அவனோ என்ன அப்படிங்கிற பார்க்க ஜிம்மின் அடுத்த நிமிஷம் அப்படியே அவங்களை கையில் தூக்குறான். பாஸ் அப்படின்னு நீங்கள் திணற அவனும் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் அவன் எப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணி வச்சுனா அவனும் நல்லா கிராண்டாக தான் வந்து செட்டப் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஸ்டேஜில் போய் உங்களை உட்கார வைக்க இங்கே எரிக்குக்கு என்ன சொல்கிறதில்ல, சும்மா இருந்திருக்கணுமோ நாமளே ஐடியா கொடுத்துட்டோமா அப்படின்னு அவனை வச்சுருக்கான். ஏண்டா
வெள்ளம் திங்கிறது ஒருத்தன் விரல் சூப்புறது ஒருத்தனா, எல்லா டெக்கரேஷன் நான் பண்ணேன், இவன் போய் கல்யாணம் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. இங்கே ஹோபியோ மைண்ட் வாய்ஸ் நினச்சி சுத்தமாக பேசிகிட்டு இருக்க. நீ என்னெல்லாம் பண்ணியோ இப்போ அதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை, இன்க்ளூடிங் ஹீரா. மூட்டை ஓரமானிட்டு வேடிக்கை பாடுறா பரதேசி அப்படின்ட்டு அப்படியே ஜெயப்போ மச்சாவா சூப்பரு, இப்போ தான் நீ கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்க. இத்தனை வருஷமாக கல்யாணம் பொண்ணுங்கனால ஓடிக்கிட்டு இருந்த, சூப்பர் அப்படிங்க. இங்கே நீங்களும் பாஸ் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே பதறீங்க. உங்கள் அப்பாக்கோ ஜிமினை எப்படி எடுத்துக்கிறதே புரியல. பிகாஸ் அவனை பற்றி தெரியும், பெரிய மல்டி மில்லியனர், அதுவும் இல்லாமல் அவனோட பவரும் இப்போ புரிஞ்சிருச்சு. ஸோ அவனை எதிர்க்கவும் நம்மளால் முடியாது. அதே சமயம் இவன் பண்ணுறது நம்ம பொண்ணுங்க நல்லதா கெட்டதா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் அவர் அப்படியே மைண்டு கொலாப்ஸ் ஆகி நின்றுட்டுருக்காரு அதிர்ச்சியில். அங்கே நீங்களோ எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை, அப்படியே ஷாக்லேயே இருக்கீங்க. அவங்க கொண்டாந்து உட்கார வச்சதும் அப்படியே அவனையும் பார்த்துட்டு இருக்கா ஜிமினோ. என்ன ஏன் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க, மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு ஐயரை சொல்ல, அவரும் இதோ சொல்கிறேன்டா அப்படி அப்படின்ட்டு அவரும் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் அப்படியே கம்பீரமாக உட்காந்துருக்கான். என்ன தான் அவசரமாக இருந்தாலும் ஆனால் ப்ராப்பராக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ நீங்கள் போன ஜென்மத்தில், அதாவது டைம் ட்ராவல் பண்ணி போனப்போ கூட அதை தான் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது நல்லா நடக்கணும் அப்படிங்கிறத இந்த டைம் அவன் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு ஸோ இது நான் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகிட்டான். இதெல்லாம் ஜோயோ அப்படியே பார்த்துருக்கேன். என்ன மச்சான் அப்படியே வேடிக்கை பார்க்கவா வந்த, வேறு என்ன மச்சான் பண்ணணும் அப்படிங்கிறவ ஜெயோ பார்க்க. டேய் வீடியோட்ரா அப்படின்னா, ஓ வீடியோ கவரேஜ் தோ பண்ணிடுறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நடக்காதெல்லாம் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறார் ஜெயோப்பு. இங்கே ஜிமினோ அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி அவன் பேக்கெட்குள்ளேருந்து தாலி எடுக்கிறான். என்ன இவன் எல்லாத்தையுமே ரெடிமேடாக கொண்டு வந்துட்டு தான் வந்தானா அப்படிங்கிற மாதிரி ஜெயோ பார்த்துட்டுருக்கா. ஜிமினோ உன்னை எப்போ பார்த்தனோ அப்போவே எனக்கு பிடிச்சிருச்சு, பட் அப்போ அதுக்கு பேர் என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஏதோ ஒரு இருக்குதுன்னு எனக்கு இன்டிமேட் ஆகிட்டுருந்துச்சு. அது என்ன எது எனக்கு தெரில, ஏதோ சம்திங் திடீர்னு முன்ஜென்ம மாதிரி ஏதோ ஞாபகங்கள் வருது போகுது. பட் அப்போ விட்ட மாதிரி ஒன்று விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எப்போவுமே எனக்கு வேணும், என்னோட இருக்கணும். அப்போது நான் தெரியாமல் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இப்போ அதை பண்ண விரும்பலை. நீ என்கிட்ட ஆசைப்பட்டது இந்த கல்யாணம், முறையான கல்யாணம். அதுக்காக தான் இந்த தாலியை எப்போ வாங்கி வச்சுட்டேன். ஆனால் அதை இப்படி அவசர கதியில் கட்டுற நிலமை வரும்னு நினைக்கல. பட் ரிசப்ஷனை ரொம்ப கிராண்டாக பண்ணிக்கலாம், ஓகே அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப கொய்யின்னு அடித்தா காதில் கேட்குற மாதிரி நீங்கள் உயின்னு அப்படியே உட்காந்துட்டு அவனையே பார்த்துட்டு இருக்க. அவனும் சிரிச்சிட்டு என்னடி அப்படி பேசுவ, வாயை திறக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறான். நீங்கள் அப்போவுமே அப்படியே தான் இருக்கீங்க, சரி அப்படின்ட்டு அவனும் தாலியை வாங்கி அவன் பாட்டு கட்டுறான். நீங்கள் சுயநினைவிலே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. அவனும் அடுத்தது நெத்தியில் இந்த குங்குமம் வைக்க சொல்லுவாங்க, அதை வச்சு அதுக்கப்புறம் ப்ராப்பராக அந்த மெட்டி போடுறது எல்லாத்தையுமே செய்கிறான். ஸோ மெட்டி போடும் போது அவங்க காலில் அடிபட்டுருக்குது அவனுக்கு தெரியுது. அப்போ நீங்களும் அப்படின்ட்டு காலை லைட்டாக வைக்க முடியாமல் தூக்கி வச்சு நிற்கா. அடுத்த நிமிஷம் மெட்டியை போட்டு அப்படியே உங்களை கையில் தூக்கிக்கிறான். இப்போ தான் உங்களுக்கு சுயநினைவு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது அவனும் உங்களே பார்த்துட்ருக்கான். இப்படி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அப்போ ஐயரோ கொடுத்து வச்ச பொண்ணுமா நீ, பெருசாக இப்படி தூக்கிட்டு சுற்றுற யாருக்கு கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல உங்களுக்கு அது காதல் விழுக்குது. ஒரு மாதிரியாக நீங்கள் அவனை பார்க்க அவனை ஸ்மைல் பண்ணிட்டே உங்களை அந்த அக்னியை சுற்றி வரான். அப்படியே ஒரு வழியாக அவங்களோட மேரேஜ் நல்லபடியாக நடக்குது. இதை ஜெயோப்போம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஆஹா சூப்பர் மச்சா நீ கலக்கிறப்போ எல்லாத்தையும் செம்மையாக கேப்சர் பண்ணிட்டேன்டா, உனக்கு கேட்ட மாதிரி உனக்கு ஆல்பத்தை செம்மையாக போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இந்த சந்தோஷமான விஷயத்த பாட்டு ஐஜன்கிட்டேயும் சொல்லணும், 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இங்கே ஜிமினோ அப்படின்னு பண்ணவும் தான் ஜெயோப் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் சிந்தனையில் இருப்பார். என்ன யோசனை அப்படின்னு ஒன்றும் இல்லை மச்சா, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு என் மாமனாரையும் என் பொண்டாட்டியும் கொஞ்ச நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கோ, இதோ வந்துடுறேன் மச்சான் போடா அப்படிங்கவும் ஜெயோப்பா சரி அப்படின்ட்டு வாமா அப்படின்னு உங்களையும் கூட்டிகிட்டு உங்கள் அப்பாவையும் கூட்டிட்டு அப்படியே கார் பக்கத்தில் வெளியில் வரா. இங்கே அப்படியே ஜிம்மின்னு அப்படியே எரிக்கா பார்த்து அப்படி மறைக்கிறான். எரிக்கும் பயந்து போய் அது அப்படின்னு பயப்பட இங்கே பார், இப்போ நீ இவ்வளோ கடத்திட்டு வந்ததுக்கே உன்னை நினச்ச கொலை பண்ண என்னால் முடியும். ஆனால் ஏன் பண்ணலன்னா ஒரு வகையில் அவள் எனக்கு இப்போ கிடைக்க நீயும் ஒரு காரணம். ஏதோ அவள் ஷாக்கில் இருந்தனால நானும் கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அதனால் உன்னை இப்போதைக்கு சும்மா விடுறேன். இன்னொரு டைம் என் பொண்டாட்டி பக்கத்தில் உன்னை பார்த்தேன், உன் உசுறு உன் உடம்புல இருக்காது. நீ அவளை தூக்குனதுக்கு ஒன்று சும்மா விடுவேலாம் நினைக்காத, நீ அதுக்கான தண்டனை எல்லாம் அனுபவிப்ப அப்படின்ட்டு அவனோட பாடி கார்ட்ஸை பார்க்க அவங்களாம் வந்து அப்படியே அவனை ரவுண்டப் பண்ணாங்க. பஸ் நான் தான் ஒன்றும் பண்ணலையே ப்ளீஸ் நான் விட்டுருங்களேன். அவன் கதற பண்ணதுக்கெலாம் தண்டனை வேணாம், என் பொண்டாட்டிய கூட நீ நிற்கணும்னு நினச்சதுக்கே உனக்கு நான் கொடுப்பேன்டா தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே வெளியில் வரான். உங்களுக்கே ஜிம்மின் அப்படி பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை பேன் பார்த்துட்டுக்க என்ன
மிஸ்ஸஸ் ஜிமின் போகலாமா அப்படிங்கிறான். ஆ மிஸ் ஹீரா மிஸ்ஸஸ் ஜிமின் அப்பா நான் அடிக்கிற மாதிரி பார்த்துல இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் அப்படிங்கிறான். மைண்ட் வாய்ஸ் கூட கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கப்புனு வாய பிடிக்க அவனும் சிரிச்சிட்டு அங்கிள் ஐ எம் ரியலி சாரி, நான் இவளை லவ் பண்ணுறேன். இது உங்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பும் இல்லை. நானே என் பாட்டியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த பொறுக்கி சொன்ன மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் இது திடீர்னு. ஸோ ரிசப்ஷனை ரொம்ப கிராண்டாக பண்ணிக்கலாம், நோ வரிஸ் அப்படிங்கிறான். இப்போ யார் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டா? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. ஏதோ அவசரத்துக்கு தாலி கட்டிட்டா நான் உங்கள் பொண்டாட்டி ஆயிடுவேனா அப்படின்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனே மறைச்சிட்டுக்க. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. அங்கிள் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் கொஞ்சம் நேரம் கார்க்குள்ளே வெயிட் பண்ணுங்கள், நான் என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கு அப்படிங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச ரெடியாக இல்லை. அப்பா வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நகர் போகிறீங்க. ஹோப்பியோ இது என்னடா புது சோதனை அடிக்கிற பார்த்துட்டுக்கா ஜிமின் அடிங்க விட்டாதடி போகிறதுக்கு அப்படின்ட்டு. அங்கிள் அடிங்க சரிப்பா அப்படின்னு அவருக்கு புரியுது. மா நீ அவசரப்படாத அப்படிங்கிறாரு. அப்பா போகலான்னு சொன்னேன் அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பா என்ன சொல்கிறது தெரியாமல் முழிச்சிட்ருக்க. இவ்வளோ அப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்ட்டு ஜிமினோ அப்படியே உங்களை அல்லாக்கா தூக்க என்ன விடுங்க அப்படின்னு நீங்கள் கதற அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு மரத்து பக்கத்தில் நின்றுக்கிறான். உங்கள் அப்பாவும் ஜெயோப்போ சரி அவங்க பேசி முடிவெடுக்கட்டும்ட்டு 2 பேரும் காருக்குள்ளே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் உங்களே குறுகுறுன்னு பார்க்க நீங்கள் அப்படியே அவனை பார்க்காமையும் மூஞ்ச இங்கிட்ட அங்கிட்ட திருப்பிட்டு இருக்க. டக்குன்னு உங்களை அப்படியே பிடிக்கிறான். உங்கள் ஃபேஸ் அப்படியே இறுக்கி பிடிக்கிறீங்க. வலிக்குது அப்படிங்கிறீங்க. வலிக்கட்டுண்டி அப்படின்ட்டு அப்படியே இன்னும் பிடிச்ச அழுத்த. ஐயோ மோரடா ராதகா ராட்சசா அப்படின்னு முன்னாடி எப்படிலாம் திட்டுவீங்களோ அப்படி திட்ட. ராட்சச உன்னோட அதே ராட்சசன் தான், பிரம்ம ராட்சசன் திரும்பி வந்துட்டேன். இந்த ஜிமின் ஹரக்கண்டி என்கிட்டேருந்து நீ தப்பிச்சிட முடியுமா? நீ எங்கே போனாலும் 7 ஜென்மமானாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி வருவேண்டி. நீ எனக்கான வடி உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேன் நினச்சியா? ஜிமின் அப்படின்னு பார்க்குறீங்க. எஸ் ஐ எம் யுவர் ஜிமின். உனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையா என்ன அப்படிங்கிறான். எல்லாமே ஞாபகம் இருக்குது, நீங்கள் பண்ணதும் ஞாபகம் இருக்குது. நான் கேட்டது உங்ககிட்ட இந்த கல்யாணத்தை ஒன்றும் இல்லையே. வேறு என்ன கேட்டிங்க மேடம்? நான் கேட்டது லவ். அதுதான் கடைசி வரைக்கும் கொடுக்கவே மாட்டேன்ட்டீங்களே, என்னை கொண்டுட்டீங்க. அப்போ இங்கே நிற்கிறது யாராம்? அது அங்கே அங்கே கொண்டுட்டீங்கல்ல. இங்கே பார், அது முன்ஜென்மமோ இல்லை டைம் ட்ராவல் பண்ணி நம்ம ஏதோ பண்ணோமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ மிராக்கல் மாதிரி மைண்டுக்குள்ளே வந்து போச்சு. ஆனால் அது நீ தான், அங்கே இருந்தது நான் தான். அது மட்டும் என்னால் மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஸோ அங்கே நடந்ததை மாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த மெமரிஸ் எனக்கு வேண்டாம். எனக்கு இப்போது நீ இங்கே இருக்க, நீயும் நானும் ஒன்றா இருக்க ஸ்வீட் மெமரிஸ் தான் வேணும்னு நினைக்கிறேன். ஹீரா அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். அப்படியே உன்னையே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கான ஏன் ஹீரா என் கூட இப்படியே எப்போவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் இன்னும் முன்னேற்க. உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு லவ் வேணும். நான் தான் தரேன்னு சொல்கிறேனே, தரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அங்கே அது என்னன்னு எனக்கே தெரியல, அது நானே இல்லைன்னு நினச்சிக்கோ. அப்படிலாம் முடியாது. அங்கே பார்த்த ஜிமினை தான் எனக்கு பிடிக்கும். இதே ஏண்டி அங்கே அவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்ட எனக்கு தான் பிடிக்கும். பட் இங்கே உங்ககிட்ட கெஞ்சிற என்ன பிடிக்கலையா? அதான் பிடிக்கல அப்படின்னா எதையுமே சிந்திக்க விடாமல் அவனோட கண் பார்வையில் நான் தான் சரி அப்படின்னு திமிராக இருந்த அந்த ஜிமினை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவன் சரியான திமிரு பிடிச்சவன் மட்டும் இல்லை, முட்டாள், யோசிக்க தெரியாதவன். அதனால தான் கொன்னுட்டான் அவனை அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். லவ்வுக்காக தான் அவர் விட்டு கொடுத்தாரு. ஹேய் அவன் தாண்டி நான், அதை ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எஸ் உன் லவ்வை நான் அங்கே புரிஞ்சுக்கல. நீ எனக்கு பண்ணது துரோகமாக மட்டும் பார்த்த, அதனால தான் உன்னை ஈஸியாக என்னால் கொல்ல முடிஞ்சுது. பட் இங்கே இருக்க ஜிமின் இங்கே மட்டும் இல்லை அப்படின்னு அவன் மூளையை காமிச்சிட்டு இங்கேயும் அப்படின்னு ஹார்ட்டை காமிச்சு யோசிக்க பழகிட்டேன். ஸோ யூ ஆர் மைன், ஒன்லி மைன். யாராலையும் அதை மாற்றவும் முடியாது, நம்ம 2 பேராலும் அதை மறக்க முடியாது. ஸோ நீ எனக்கு வேணும், புரிஞ்சுக்கொடி. இந்த பார் அப்படின்னு உங்கள் தாலி அப்படியே எடுத்து காட்டுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அவனே. இது நான் உனக்கு கட்டினது, இது மற்றவங்களுக்கான ஒரு அடையாளம், நான் உனக்கு புருஷங்கிறது. அது இல்லாட்டியும் அப்படின்னு அவங்க ஹார்ட்டை டச் பண்ண அப்படின்னு திரும்பி நகர்றீங்க. அவனும் உங்களை இழுத்து இந்த இடத்துல நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கும் தெரியும், அது இல்லைன்னு சொல்ல பார்க்கலாம் அப்படிங்க. அது அப்படின்னு எதோ சொல்ல வர, என் கண்ணை பார்த்து சொல்ல அப்படிங்கிறான். நீங்கள் அவன் கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னு ஜிமின் உருவத்தை ரைஸ் பண்ணி கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க. அது அப்படின்னு குனிஞ்சிக்கிறீங்க.
சொல்லடி அப்படின்னு இப்போ அவங்கள அப்படியே மூஞ்சியை பார்க்குறான். நீங்கள் அது வந்து அப்படின்னு வார்த்தை வராமல் அப்படியே தடுமாற அவங்கள எடுத்து அப்படியே ஜிமின் உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் மறந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அங்கே காருக்குள்ளேருந்து ஜெயப்போ ஐயோ இதுங்க வேறு இன்னும் காணோங்கிற மாதிரி ஹார்ன் பண்ண அந்த சவுண்டில் அப்படியே ஜிமின் உங்களை விட்டு ஓகே நமக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளீஸ் பேபி எனக்கு கெஞ்ச வைக்காதடி. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். தெரியுமே இதையுமே இல்லாதவன் அரக்கன் அப்படிங்கிறீங்க. எஸ் இந்த இதையுமே இல்லாதவனுக்குள்ளேயும் நீ வந்துட்டடி. நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு உங்கள் கைப்பிடிச்சு முன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்னு உங்கள் வயிற்று கைவிக்க அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஜக்காக என்ன அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை கை அப்படிங்கிறீங்க. இந்த இடம் மட்டும் இல்லை எல்லா இடத்தையும் தடுறதுக்கு முழு உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. யார் சொன்னாங்களாம்? யார் நீ சொல்லணும்? நான் தான் சொல்கிறேன். கட்டியிருக்கேன் பாரு லைசன்ஸ். இது சொல்லுண்டி எனக்கான உரிமையை உன்னை உச்சி முதல் பாதம் வரை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஸ்பரிசுக்க எனக்கு மட்டும் தாண்டி உரிமை இருக்கு. எவன் கேட்பா? ரொம்ப தான் பண்ணுறீங்க சார். ஆமாம் என் பேபிக்கு கால் வலிக்கலையா? எது அப்படியே அவங்கள தூக்க என்ன பண்ணுறீங்க? அப்பா இருந்துட்டு போகிறாரு. என் மாமனார் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார். உன்ன மாதிரி ஒன்றும் அவர் மக்கள் அவர் புரிஞ்சுக்குவார். பொண்டாட்டியும் புருஷனும்னா இப்படி தான் இருக்கணும்னு அவருக்கும் தெரியும். ரொம்ப தான் சரி வா. ரொம்ப நேரம் நின்று உனக்கும் கால் வலிக்கும். உனக்கு இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீ அங்கே கேட்ட எல்லாத்தையும் செய்வேன். அதுலேயும் மெயினாக நீங்கிட்ட கேட்டது குழந்த. அது கண்டிப்பாக நமக்கும் சீக்கிரம் பிறக்கும். எதை அப்படின்னு பார்க்க வேண்டி வேணாமா அப்படிங்கிறான். அப்படி உங்களை பார்த்து கண்ணடிக்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக சி அப்பா இருக்காரு. இருந்துட்டு போட்டுண்டி. அவர் என்ன பெட்ரூம்க்காக கூப்பிட்டேன். ஐயோ என்ன பேசுகிறீங்க? வேறு என்னென்னமோ பேசுவேன். மேரேஜ் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு குருன்னு பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. திருப்பியும் அப்படியே உங்களை கிட்ட வர டக்குன்னு கையை வச்சு ஐயோ வேணாம் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறீங்க. இங்கே வண்டி இருக்கான் எவனும் பார்க்கல அப்படின்ட்டு அப்படின்னு அவங்க லிப்பில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு சரி மீதியை வீட்டில் போய் பேசிக்கலாம். அங்கே வேறு உனக்காக ஒரு ஆள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யார்? வா நீ தெரிஞ்சுக்கோ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனால் அவன் வீட்டுக்கு தான் போக. நீங்களோ எங்கே இங்கே போகிறீங்க? வேற எங்கே போகிறது அப்படின்னு ஜெயோப் கேட்குறான். எங்கள் வீட்டுக்கு? அப்பா நீங்களும் சொல்லுங்கள் நம்ம வீட்டுக்கு போகணும்ல. உங்கள் அப்பாவோ அட ஏமா நீ வேற அப்படிங்கிற மாதிரி அவர் சைலண்ட்டாக எதையும் சொல்லாமல் வாயமுட்டுக்க. ஜிமினோ ஹே உனக்கு ஒவ்வொரு தடவை சொல்லிகிட்டே இருக்க முடியாதுடி. இப்போ நீ என் ஒய்ஃப். ஸோ நீ ஏன் கூட நம்ம வீட்டுக்கு தான் வரணும். நம்ம வீடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம் அங்கிள் கூட இனிமேல் நம்ம கூட தான் இருக்க போகிறாரு. அதெல்லாம் சரி தங்கச்சி அப்படின்னு எதை சொல்ல வரீங்க? அதுக்குள்ளே வீடு வந்தது வா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே பார்க்க அங்கே நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குது. என்ன யார் யாரோ இருக்காங்க. இதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னானா? ஐயோ இதெல்லாம் இவர் ஃபேமிலியா? பயமாக இருக்கே. வந்தப்போ யாருமே இல்லை. இப்போ நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு பயந்துட்டே அப்படியே இறங்க. ஜேயோப்கிட்ட சொல்லியிருப்பான் ஜிமின். ஸோ வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி அங்கே ஒரு கூட்டமே நிற்கிது. அதுலேயும் ஜிமின் பண்ணி ஒருத்தர் சுற்றி இருந்தா. அவ்வளோ வயிற்றுச்சலோட அப்படியே பார்த்துருக்க. ஜிமினோ அவளை கண்டுக்க கூட இல்லை. இவ தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடியும் சி இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறான். நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு நின்றுட்டுருக்க. உங்கள் அப்பாவோ எல்லாரையும் பார்க்குற இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் பொண்ணு இருக்க போகிறாளாங்கிற மாதிரி அவரும் பயந்து போய் அப்படியே நின்றுட்டுருக்க. உங்கள் பாட்டி தான் வராங்க. அப்படி ஜிமினோட பாட்டி உங்களை பார்த்தது கொடுக்கணும் ஓடி வந்து நீதானாமா அது அப்படின்னு ஐயோ பாட்டி விழுந்துடாதீங்க அப்படின்னு உங்கள் பார்த்தல குஷியில் இப்படி ஓடி வராங்க. அப்படின்னு ஹைஜின் வந்து நிற்கிறான். ஹாய் அப்படிங்கிறான். ஹாய் என்ன ப்ரோ நேற்று தான் வந்து அப்படி கலாய்ச்சேன். அப்போல்லாம் இல்லை அது இதுன்ற திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன். ஏன் ப்ரோ எங்ககிட்ட சொன்னா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். அதுக்குள்ளே என்ன ப்ரோ நோக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின் சொல்ல ஜிமினோ அப்படின்ட்டு அது அவசரம் இல்லை அவசியம்னு தோணுச்சு. அது அவங்க அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. இல்லை மாமா எது எனக்கு அப்படின்ட்டு அவரோ ஆமாம் இல்லை மாமா அப்படின்னு அவன் பார்க்க அவர் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் எனக்கு தான் திடீர்னு உடம்பு சரியில்லை. ஸோ என் பொண்ணு கல்யாணத்தை உடனே பார்க்கணுன்னு தோணுச்சு. அதான் மாப்பிள்ள. ஆஹா பரவாயில்லையே மாமனாருக்கேற்ற மருமகனுக்கேற்ற மாமனார் அப்படின்ட்டு ஜேஹோப்போ பரவாயில்லடா உன் கண்ணை சேவிக்க நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னம்மா ஆக்ட் கொடுக்குறாரு. ஆமாடா இல்லை கடத்திட்டு போனாங்க அங்கே போய் தாலி கட்டிட்டு வந்தேன்னு கேட்குற முன்னாடி சொல்ல சரியா அப்படியெல்லாம் சொல்லி யாரெல்லாம் அவமானப்படுத்த நான் விரும்பலை. ஸோ இவ என் ஒய்ஃப்
எங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுக்கிறது யாருக்கும் அவசியம் இல்லை. ஸோ வந்தவங்களை கவனி, அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பாரு. சிறா மச்சான், சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியே ட்ரம் செட்டை அது இதுன்னு மியூசிக்கோ அப்படியே வந்துட்டு அங்கே வந்துட்டு வாசிக்க நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. உள்ளே போகலாமா அப்படிங்கிறான். அப்படியே ரெட் கார்பெட்டில் உங்களை அழகாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நீங்களோ அப்படி கால் ஒன்றும் முடியாமல் நடக்க ஜிமின் அப்படியே உங்களை கையில் தூக்க இல்லை வேணாம் அப்படிங்கிறீங்க. இல்லை அப்படின்ட்டு அவனே தூக்கிட்டு அப்படியே அந்த ரெட் கார்பெட்டில் நடக்க ஃபுல்லாக வந்து ஃப்ளார்ஸ்லாம் போட்டு வர வைக்க உங்களுக்கு அந்த ராஜா காலத்தில் போய் கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பின்னாடி உங்கள் அப்பா வர்றாரு. அப்படியே நீங்கள் அவரையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜிமினை தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. எதுக்கு? எங்கள் அப்பாவையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. ஹே, நீ என் ஃபேமிலினா அவர் மட்டும் என்னை பக்கத்து வீட்டுக்காரங்களாடி, வெறும் எனக்கு அப்பா மாதிரி தான். அப்படியே கண்ணில் டியர்ஸே வருது. அங்கே பார்த்த ஜிமினுக்கும் இவனுக்கும் இவ்வளோ வித்தியாசம் அப்படின்ட்டு அப்படியே பார்க்க நோ பேபி நோ வரிஸ் அப்படின்னு கண்ணை தொடச்சி வரான். உனக்கு சொன்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி காட்ட அங்கே சாரா அக்கா அப்படிங்க. சாராவை போய் அப்படி நீங்கள் சாரா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. அக்கா முன்ன அக்கா என்னை யாரோ கடத்த ட்ரை பண்ணாங்க, இவங்க என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு ஹைஜனை காட்ட ஹைஜனோ எஸ் ஐம் அப்படிங்கிறான். நீயாடா அப்படிங்கிற மாதிரி ஜேஹப்போ பார்க்க ஆள் பார்க்க செம்மையாக இருந்தா அதான் இப்போதைக்கு தூக்கி வச்சா நமக்கும் அப்படியே ஒரு காலத்தில் யூஸ் ஆகாது. அடப்பாவி, அக்காவா அண்ணனா தங்கச்சி தம்பியா கடைசியில் எனக்கு ஒரு ஜோடி இல்லையா அப்படின்ட்டு இருக்கா. இந்த பக்கத்துலேருந்து உங்கள் ஃப்ரெண்டோ ஹே கங்க்ராட்ஸ் டி அப்படின்ட்டு வரா. ஜேஹப்போ ஆஹா இவ கூட செம்மையாக இருக்கா, அப்போ இவ நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்க. இங்கே மியா வந்தவளோ அப்படி தடுமாறி விழுக்க போகிறா. ஜேஹோப் இதான் சான்ஸ் இது அப்படியே அவளை இடுப்போட பிடிக்க அவ்வளோ அப்படின்ட்டு அவனை பார்த்து ஒரு நிமிஷத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து அப்படியே லட் பண்ணிகிட்ருக்கா. ஹைஜனோ கல்யாணம் என் அண்ணனுக்கு முடிஞ்சு அப்படிங்கிறான். செக் கொஞ்ச நேரம் நம்மளை சைட் அடி கூட மாட்டானுங்களே அப்படின்ட்டு ஜேஹோப்போ அப்படியே மியாவை பார்த்துருக்கா. மியாவுக்கும் அவனை பிடிச்சது. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இப்போ அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி ஹே என்னடி இது சொல்லவே இல்லை, இப்போ பார்த்தாலும் பாஸை பிடிக்கலன்ட்டு தெரியவா இது எப்போ அப்படிங்கிறா. நீ வேறு ஏண்டி அதெல்லாம் பெரிய கதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் குசுன்னு பேசிக்கிட்டு யாருக்கும் புரியல. ஜிமினோ சரி அடுத்தடுத்து நமக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் வந்து ஆராத்தி எடுத்து உள்ள அப்போ ஜிமின் அப்படியே உங்களை அப்பையும் தூக்க வரானிங்க. இல்லை நான் வலது கால் வச்சு உள்ளே வரணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையை பிடிச்சி அப்படியே ரெண்டு பேரும் கால் உள்ளே வச்சு வரீங்க. அப்படியே பின்னாடி ஹைஜின் இந்த பக்கம் ஜிமினுக்கு பின்னாடி வந்திருப்பான், இந்த பக்கம் சாரா வரும். ரெண்டு பேரும் ஒரே டயத்தில் நீங்கள் எப்படி உள்ளே போனீங்க அதே மாதிரி அவங்களும் உள்ளே வர பார்க்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மோதி அப்படியே சாரா கீழே விழுக்க போகிறா. இப்போ சாராவை அப்படியே அவனும் இப்போட ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறான். சாரா ஹைஜினே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்க. பின்னாடியே வந்த ஜேப்போ இப்போ தான் யாரோ எனக்கு சொன்னாங்க கல்யாணம் ஜிமினுக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்த. ஐயோ நம்மளை சைட் அடிக்க விட மாட்டார். பெருசு அந்த பக்கம் போகிறது சின்ன ஜெர்சிங்க ஏதோ சைட் அடிச்சுட்டா ஷேய் யாரை பத்திரா பெருசுங்கிற என்ன இருந்தாலும் நீங்களும் பெரியவர் தானே அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவரை கிளப்பி விட அவர் ஒரு பக்கம் அவனை அடிக்க துரத்துறாரு. இப்படியே ரெண்டு பேரும் ஹாப்பியாக அங்கே ஓடிட்டு இருக்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. எல்லாரையும் பார்த்து சும்மா உங்கள் பக்கம் திரும்பி நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கு அப்படிங்கிறான். தேங்க்ஸ் அப்படின்ட்டு அப்படியே ஷையாகிறீங்க. என்னடி வெக்கம்மா? ஆமாம் சும்மா இருங்க அப்படிங்கிறீங்க. அவனும் உங்கள் ஹிப்பை அப்படியே லைட்டாக அப்படியே கில்ல என்ன பண்ணுறீங்க, அது என்ன ரொம்ப டெம்ப்ட் பண்ணுது அப்படிங்கிறான். ஷோ அப்படின்னு நீங்கள் குனிஞ்சிக்க ஏதோ ரெண்டு பேர் கிசுன்னு பேசியிருக்க தெரியுது. மியாவோ என்னடி இப்போவே ஃபஸ்ட் நைட் வச்சுக்கலாமான்னு கேட்குறாரா பாஸ் அப்படின்னு கேட்க சி முதை போட்டியாங்கிட்ட அப்படின்னு அவளை தள்ளிட்டுருக்கீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு பாலும் பழமும் கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படியே சாரா கிட்ட கொடுத்த உங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் கொடுமா அப்படிங்க அவ்வளோ அப்படியே கொடுக்குறா. ஸோ ஜிமின் வந்துட்டு அவன் கொஞ்சம் குடிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்க, அதே மாதிரி பழத்தை அவனுக்கு கொடுக்க. இல்லை பாலை நான் குடிச்சிட்டு அவள்கிட்ட கொடுத்தல, அதேமாதிரி பழம் அவள் சாப்பிட்டு எனக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறான். ஐயோ பரவாயில்லையே சமத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை கொடுக்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டதும் ஜிமின் வாங்கி அதை சாப்பிட்றான். அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்து ஓகே எல்லாருக்கும் இங்கே விருந்து ரெடியாக இருக்குது, ஸோ எல்லோரும் சாப்பிடுங்க, நாங்கள் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வந்துடும். அப்போ எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட பார்வையும் இருக்க. ஜிமினோ இதுக்கு மேலே எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கன்னு நம்புகிறேன் பேபி லெட்ஸ் கோ அப்படின்ட்டு அப்படியே தூக்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. ஹே ஒவ்வொன்றும் சொல்லிட்டு அடி பண்ணுவாங்க. அப்புறம் மாமா சாரா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே கெஸ்டெல்லாம் கிடையாது, இது உங்களோட வீடு. பாட்டி புரியுதுப்பா, அவரும் என் பையன் மாதிரி தான், நான் கண்டிப்பாக பார்த்துக்குவேன், இவளும் என் பேத்தி தான் அப்படின்னு சாராவை அப்படியே ஹக் பண்ணிக்க. உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்க. அப்படியே ஜிமினை பார்க்க ஓகேவா உன் ஃபேமிலி இல்லை இப்போ இந்த நம்ம ஃபேமிலி, அவங்க இங்கே நிம்மதியாக இருப்பாங்க, நீ எதுவும் நினச்சிட்ருக்காத, வா நம்ம விட்டது தொடங்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அவங்கள தூக்கிட்டு ரூம்குள்ளே வரான். எதுக்கு இவ்வளோ அவசரம்? எல்லோரும் நம்மளே பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினச்சா
எனக்கு என்னடி அப்படின்னு ரூமில் விட்டவனோ அப்படியே டோர் லாக் பண்ண அந்த ரூமும் செம்மையாக அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுக்க. ஹே, இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் அப்படி தான். அது சரி, என்ன கடத்தினது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இந்த டவுட் ரொம்ப தேவையா அப்படின்னு அப்படியே உங்களை பேக் ஹேக் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தில் அப்படின்னு நான் கிஸ் பண்ணேன். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவனோ அதுவா 2 ஸ்பை வச்சு ஒன்று டிடெக்டிவ் பண்ணேன். அதான் அடப்பாவி, அப்போது எல்லாத்தையும் நீங்கள் தான் பிளான் பண்ணீங்க. எஸ், அவன் தான் ஸ்கெட்ச் போட்டான், பட் முடிச்சு வைக்கிறது நானாக தான் இருப்பேன். இந்த ஜிம்மின் இடத்துல வந்து யார் சீனாக போட முடியும்? அதானே அப்படின்ட்டு அப்படியே திரும்ப சரி, இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போது என்னோட டவுட்லாம் நான் கேட்கலாமா? என்ன? இந்த சாரியை எப்படி கழட்டுறது? எதே? ஆமாம், ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஜிமின் அதை பிடிச்சிருக்கேன். பிச்சிடாதீங்க. ஹே, அங்கே நீ இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருந்த, அதனால தான் இதை போட்டுக்க கூட அலோவ் பண்ணேன். இதுக்கப்புறம் அந்த நாய் வாங்கி கொடுத்ததெல்லாம் உடம்புல இருக்கவே கூடாது அப்படின்னு டர்னி கிழிச்சு போட ஜிமின் அப்படிங்கிறீங்க. அவன் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சிட்டு அப்படியே உங்களை பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஐயோ அப்படின்னு கண்ணை மூடிட்டு அப்படியே போய் நீங்கள் பெட்டில் விழுக. ஜிமின் வந்து உங்கள் மேலே அப்படியே படுக்கிறான். ஜிமின் ஃபேனா அப்படி நீங்கள் சொல்ல ஜுவல்ஸ்லாம் ஒவ்வொன்றா அதே மாதிரி கழட்டி தூக்கி எறியலாம். அப்படியே உங்களை திருப்ப இப்போ நீங்கள் எதுவுமே இல்லாமல் அப்படியே நியூடாக அவன் முன்னாடி பிறந்த குழந்த மாதிரி இருக்க அப்படியே தூக்கி உங்களை மடியில் வச்சுக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு என்ன பண்ணுறீங்க? தெரியல, எப்படி பாப்பா வரணும் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்க. சீ அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அப்படியே இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேக் அவுட் பண்ண ஜிமின் அப்படின்னு நீங்கள் கத்த சாரி பேபி அப்படின்ட்டு அவனும் அப்படியே பொறுமையாக பண்ணுறான். அப்போ அப்படியே ஐ லவ் யூ பேபி அப்படின்னு அவங்க காதுகிட்ட சொல்ல ஐ லவ் யூ டூ ஜிமின் அப்படின்னு நீங்களும் மூச்சு வாங்கிட்டே சொல்கிறீங்க. ஜிமின் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி சாரி டி அப்படிங்கிறான். எதுக்கு? முன்னாடி நடந்ததுக்கெலாம் நான் தான் சாரி சொல்லணும், நானும் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போனீங்க. நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டு ஒரு வழியாக 2 பேரும் அப்படியே இப்போ அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே அவங்களோட லவ் மேக்கிங்கை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆக ஸோ ஈவினிங் ஆகுது. ரிசப்ஷன் நீங்கள் கீழே கிராண்டாக ரெடி பண்ணியிருக்க. சாராவோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரா. ஐச்சனாவை பார்த்து அந்த அழகுலேயே மயங்கி வா அப்படின்ட்டு அப்படியே சாரா முன்னாடி போய் ஒரு ரோஸ் நிற்க. என்ன? இல்லை, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ரோஸ் சைடில் வச்சா அழகாக இருக்கும், அதான் அவ்வளோ சிரிக்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதை நானே வச்சுடலாமா? எதை? ஃப்யூச்சர்லேயும் அப்படிங்கிறான். அவளுக்கு புரிஞ்சிச்சு ப்ரொப்போசல். ஸோ அவ்வளோ யா டெய்லியும் வச்சு விட்டால் நானும் நோ சொல்ல மாட்டேன். ஒரு நாள் வைக்கலாட்டையும் சண்டை போடுவேன், அதுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு அவள் கேட்குறா. யோ டெய்லியும் வைக்க நான் ரெடி அப்படின்ட்டு அவனும் சிரிச்சிட்டே அவளுக்கு பூ வைக்க உங்கள் அப்பா வந்துடுறாரு. அவரும் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற ஒரு பார்க்க ஹைஜனோ அது மாமா ரோஸுங்க மாமா அது நல்லாயிருக்கும், நீங்கள் வேணால் உங்கள் பொண்ணு கொடுங்களேன் அப்படின்னு உங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டு அவனோட அவரும் சிரிச்சிட்டு என்னம்மா சொல்கிறாரு? அது வந்துப்பா புரியுது, அக்காவுக்கு மொதல் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டுமா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரிப்பா அப்படிங்கிற சாரா. ஸோ அப்படியே அமைதியாக இங்கே ஜேஹோப்போ அப்படியே பூவெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜில் டெக்கரேட் பண்ணிக்கிறதுலாம் பிச்சு பிச்சு மியா மேலே அங்கே நிற்கிற மியா மேலே போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ அப்படியே திரும்பி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க அதான் அவங்க ஒன்றாயிட்டாங்க, இப்படிக்கா வந்தால் நம்மளும் பேசி ஒன்றாகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அப்படியே நைஸாவை ஸ்டேஜுக்கு பின்னாடி எஸ்ஸாக அப்படியே ஜேஹோப்போ இழுத்து ஹே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆஃபீஸில் பார்த்தப்பயே தனியாக சிக்க மாட்டியோன்னு நினச்சேன்டி, பட் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, என்ன நான் சொல்கிறது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ அப்படின்னு அப்படியே பார்க்க இதை சொல்ல இவ்வளோ நாளா அப்படின்ட்டு அவரை இழுத்து அப்படியே கிஸ் பண்ண இவன் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருக்காளே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் இங்கே செட் ஆக அப்படியே ஜிமின் உங்களை பார்த்துட்டு இருக்கான். அவனும் திரும்ப வந்து அவங்க கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண எத்தனை டைம் போங்க, இதோட 4-5 ட்ரெஸ் மாற்றிட்டேன், இதுக்கு மேலே முடியாது ஜிமின், வாங்க நமக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. போகணுமா பேபி? ஐயோ நீங்கள் தானே ரெடி பண்ணீங்க, எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் செய்யுங்க. சரி ஓகே வா அப்படின்னு அவங்கள அப்படியே அழகாக கூட்டிகிட்டு வரான். 2 பேர்த்தையும் பார்த்து என் கண்ணே பட்டோம் அப்படின்னு பாட்டி கடாக்கெலாம் எடுக்க ஜிமினோ ஹைஜினை கண்ணை கட்ட. அப்போ அப்படியே பாட்டி பார்க்குறாங்க ஹைஜின் அங்கே சாராக்கிட்ட கடலை வறுத்துட்டுருக்க. இவன் என்னடா பண்ணுறான் அப்படிங்கிறாங்க பாட்டி. அடுத்து உங்கள் சின்ன பேரனுக்கு தான் சீக்கிரமே முடிச்சு வைங்க
அட பாவி, இதுக்கு தான் இவன் உனக்கு கல்யாணம் பண்ண இவ்வளோ அவசரப்பட்டானா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் இல்லை, அவன் இப்போ தான் லவ்வில் விழுந்திருக்கான். அந்த பொண்ணு படிச்சுட்ருக்கா, முடியட்டும் பார்த்துக்கலாம். சரிடா பாட்டாப்பா அப்படின்னு ஹைஜின் காதை பிடிச்சி என்னடா பண்ணுற? ஹே பாட்டி, அது சும்மா அவளுக்கு எதுவும் இதை பற்றி தெரில, அதான் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நீ கிளியர் பண்ணி கிழிச்ச வரைக்கும் போதும், வா இந்த பக்கம் அடிக்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்படியே உங்களுக்கு ரிசப்ஷனும் நல்லபடியாக முடியும். மறுபடியும் ஜிமின் உங்களை தூக்கிட்டு அப்படியே கிளம்ப, மறுபடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்க, ஆமாம் இனிமேல் ஒன்று விடுறதா இல்லை பாட்டி, நாங்கள் ஹனிமூன் போயிட்டு வந்துடுறோம். ஹைஜின் அது வரைக்கும் கம்பெனி பார்த்துக்கோ. அப்புறம் சாரா ஸ்டடீஸை முடி, அப்புறமா மற்றதை பார்த்துக்கலாம். ஜியோ பக்கம் திரும்ப, மச்சான் கொஞ்ச நாளைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவனும் மியாவோட செட்டிலே ஆகிட்டான். ஜிமின் சிரிச்சிட்டு, சரி மச்சான் இப்படி நல்லா இருந்தால் சரின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு அவனும் அப்படியே ஹனிமூன் கிளம்பிடுறான். ஸோ 2 பேரும் ஜாலியாக அவங்க ஹனிமூன் அப்படி இப்படின்னு முடிச்சு எப்படிலா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ஜிமினோ அப்படியே ஒரு டெலிவரி வார்டுக்கு முன்னாடி, ஷோ என் பேபி உள்ளே கஷ்டப்படுறாளே, இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன் கேட்குற ஹைஜினோ, இங்கே நின்று புலம்பத்துக்கு உள்ளே போய் அன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்கலாம்ல, நீ மோட்டர் சப்போர்ட்டாக கொடுன்ட்டு. ஏன்டா நீ வர, அவளை அப்படி பார்க்க என்னால் முடியல. எது ப்ரோ நீயா இது அப்படின்னு ஹைஜின் பார்க்க, என்ன தான் நான் பெருப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டங்கிற மாதிரி நான் வெளியே தாண்டா சிங்கம் மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே என் பொண்டாட்டி விஷயம்னா எளிதாண்டா, என்னால் அவள் கதறதை தாங்க முடியல. இதுக்கு தான் குழந்தாக வேணான்னு 1 இயர் பக்கம் தள்ளி போட்டேன். பட் கேடி கண்டுபிடிச்சிட்டா, அதான் குழந்தை வேணும்னான்னு சொல்லி இப்போ இப்படி அனுபவிக்கிறான். ஐயோ என்னால் முடியல அப்படின்னு ஜிமின் பண்ணிட்டு, இந்த பரதேசியை கூட காணோம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. இங்கே ஜேஹோப்போ அப்படியே மியாவை கூட்டிகிட்டு பார்த்து வா அப்படின்ட்டு வராரு. மியாவோ ஏற முடியாமல் தசு முசுன்னு அப்படியே அவளுக்கு இப்போ 9 months. ஸோ ஒரு வழியாக மேலே வந்திருந்தோம். ஜிமினோ ஐயோயோ சாரிம்மா, நீ வேற இப்படி இருக்க தெரியாமல் உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிறான். பரவாயில்ல, நாங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் தானே கூப்பிட்டீங்க, எனக்குமே ஹீரோவை பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி நான் வராதுன்னா கேட்காம வந்துட்டான். இப்போ அவள் கத்துறதை பார்த்துட்டு நீ ஏதாவது என்கிட்ட வந்து நைட்டில் நோயினா அவ்வளோதாண்டி அப்படின்னு ஜெயஹோப் மிரட்டிகிட்டு இருக்க. சரி ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்பா எங்கே சாரா? அது சாராவா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா. எதை ஐ மீன் என் குழந்தைங்கள மேய்ச்சிட்ருக்கா. 3rd இயர்லேயே ஹைஜினும் முடியவே முடியாது, அவளை கல்யாணம் பண்ணியே தருவேன்ட்டு. சாராவும் ஆமாம் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்லாம் அவள் சொல்லவும் தான் சரி ஓகேன்னு 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மேரேஜ் ஆனதும் சார் சம்பவம் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ அவங்களுக்குமே ட்வின் பேபிஸு, ஸோ 2 கேர்ள் பேபி, அதுங்களை மேய்ச்சிக்கிட்டு சாரா அங்கே கஷ்டப்பட்டு இருக்கனால தான் இங்கே வர முடியல. ஸோ அக்காவே இப்போ தான் குழந்தை பெற்றுக்கு போகிறா, அதுக்குள்ளே தங்கச்சி கன்சீவ் ஆக்கிட்டேன், ரொம்ப நல்லா வண்டாண்டி அப்படின்னு ஜெயப்பிக்கிற. அங்கே மட்டும் என்ன வாழுதான் அப்படிங்க. சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சிரிச்சிட்டு இருக்கா. இங்கே அதுக்குள்ளே அவங்களுக்கு பேபி பிறந்துச்சுன்னு 2 பேபி தான் அவங்களுக்கும் ட்வின்ஸு. ஸோ கேர்ள் 1 பாய் 1 அப்படியே தூக்கிட்டு வந்து ஜிமின் கிட்ட, சார் உங்கள் பேபிஸ் அப்படின்னு காட்ட ஜிமினுக்கோ அப்படியே கண்ணில் டிஎஸ்சி வந்தது. 2 பேர்த்தையும் பார்த்ததும் அவனும் 2 பேர்த்தையும் வாங்கக்கூட இல்லை. ஜேஹோப் கிட்டேயும் ஹைஜின் கிட்டேயும் கொடுக்க சொல்லிட்டு என் ஒய்ஃபை பார்க்கணும் அப்படிங்கிறான். சார் வார்டு மாற்றணும்னு பாருங்கள் அப்படிங்கவும் அவன் எப்படா அவங்கள மாற்றுவாங்கன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவங்கள வார்டு மாற்றிட்டாங்கங்கவும் குடுன்னு உள்ளே ஓடி வரான். அப்படியே அவன் கண்ணில் டியர்ஸ் வந்தவங்கள அப்படியே ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்வேர்டில் கிஸ் பண்ணா. என்ன அது குழந்த மாதிரி அலறீங்க அப்படிங்கிறீங்க. ஏம்மா நீ புள்ள பக்க போன உன் புருஷன் தான் கதறுன்னு கதறிட்டான், நீ கூட எப்படி அழுதுருப்பியா தெரில அப்படின்ட்டு ஜெயப் கிண்டல் பண்ணிட்டு வர. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்க, எதுக்கு தாண்டி பேபிலாம் வேணாண்ணா கேட்குறியா நீ? இங்கே பாரு, கடவுளை பார்த்து நமக்கு கேர்ளும் பாயும் கொடுத்துட்டாங்க, இனி அது வேணும் இது வேணும்னு எதுவும் கேட்காத. நான் சொன்ன மாதிரி உனக்கு ஆப்ரேஷன் இல்லையா நான் பண்ணிக்கிறேன், எதை அப்படின்னு பார்க்குறீங்க. கம்பீரமாக இருந்தால் என் அண்ணனோட இது அப்படின்னு ஹைஜிலும் 1 நிமிஷம் அப்படியே ஜிமினை பேன்னு பார்க்க, போங்கடா சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. அப்புறம் எல்லோரும் பேபிஸை கொடுத்துட்டு வெளியில் போனதும் அப்படியே ஜிமினோ 2 பேபியும் அப்படின்னு உங்கள் காலில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் 2 அழுகவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. ஜிமின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண 2 பேத்துக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களே பார்த்துட்டுருக்க என்ன அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லடி அப்படிங்க. இப்போ 2 பேபிஸும் அப்படியே பக்கத்தில் வளர்க்க வச்சுட்டு ஜிமினை எடுத்து உங்கள் மடியில் வச்சு அப்படியே நீங்கள் அவனுக்கும் ஃபீட் பண்ண அவனுக்கு கண்ணில் டியர்ஸோட அவங்களே பார்க்குறான். ஒரு ஒய்ஃபுங்கிறவ ஒய்ஃப் மட்டும் இல்லை அம்மாவாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறீங்க. அவனை சிரிச்சிட்டு சரி ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேணாம், நமக்கு இவங்க 2 பேர் போதும். சரி ஆனாலும் எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இப்போ பாட்டி உங்கள் அப்பா அப்புறம் சாரா 2 பேபிஸோட அப்படியே உள்ளே வரா. அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லோரும் வந்து உங்கள் பேபிஸை பார்த்து கொஞ்சிட்டு இருக்கா. அவன் பாட்டி ஜிமின் கையை படிச்சு முரட ராட்சசன் அப்படின்னு தான் எல்லார்ட்டையும் பேர் வாங்கியிருக்கா. இப்போ தாண்டா முறையா இவ்வளோ சாஃப்டாக நீ நடந்துக்குவேன்னு தெரியுது எனக்கே. அதுவும் உன் பொண்டாட்டி விஷயங்கிற போது என் பேரை எவ்வளோ சின்ன பையனாக மாறிடுறான்னு என்னால் இப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ட்டு அவங்களோ எல்லாம் மூக்கையில் தான் இருக்குது. அவன் போல்டாக இருக்கிறதும் சரி அலறதும் உனக்காக மட்டும்தான் என் பேரன் கண்ணிலேருந்து கண்ணீரே வருது. அவ்வளோ ஸ்ட்ராங்கானவனும் அழுவான்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையில அவ்வளோ பாசம் எனக்கு தெரியும் பாட்டி
அப்படின்ட்டு அப்படியே ஜிமினை லவ்வோடு நீங்கள் பார்க்க ஜிமினும் அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். மற்றவங்களாம் சரி சரி பார்த்துக்கோங்க பேபியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியில் போக இப்போ உங்கள் கையில் ஒரு பேபி, ஜிமின் கையில் ஒரு பேபி. ஜிமின் உங்கள் பக்கம் திரும்பி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ண நீங்களும் ஜிமின் அப்படியே பார்த்து அவன் லிப்பில் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் ஒரே டயத்தில் ஒருத்தர் பார்த்து ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க. 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குது. இதோட இந்த மினி சீரியஸை முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டை பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.